ஹாய் குட் ஈவினிங். அதாவது 22nd ஜான்வரி வந்துட்டு நம்ம யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் லைக் சிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 979 வேகன்சிஸ் இருக்குது. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்துட்டு 11th of February. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 days டு அப்ளை இருக்குது. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ months ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ் வந்துட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் லைக் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நமக்கு வந்துட்டு ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், பயம் இருக்கும், எல்லாமே சேர்ந்து வரும் இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் வி நோ தட் லைக் யூபிஎஸ்சி இஸ் கோயிங் டு ரிலீஸ் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் வந்து May 25 அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இந்த பயம் பதட்டம் வந்துட்டு யூஸ்வலாகவே வர்றது சகஜம்தான். நான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ரேஷியோ ஆஃப் பீப்புள் லைக் நமக்கு இப்போ 979 வேகன்சிஸ் இருக்குதுன்னா அதுலேருந்து 1:3 ரேஷியோ வந்துட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்துட்டு 5:1 ரேஷியோ ஆஃப் இன்டர்வியூ பீப்புள் வந்துட்டு செலக்ட் ஆவாங்கங்கிற ஒரு கால்குலேட்டிவ்னஸ் இருக்குது. But when coming to preliminary examination, it is a wide range of people are going to apply for the examination. அதில் வந்துட்டு only like how many number of people ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஷியோவில் தான் வந்துட்டு என்ன செய்வாங்க ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆகுறாங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் பிகம்ஸ் லைக் அ டயர்சம் ப்ராசஸ். லைக் நிறைய வருஷம் வந்துட்டு ப்ரிலிமினரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரிலிமினரி லெவலே கிராஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து போராடுறதுக்கான காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். லைக் நம்ம என்ன பண்ணணுன்னே தெரியாமல் பதட்டத்தில் ஓகே இப்போ இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லைக் இப்போ எக்ஸாம் வரப்போகுது, நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிராக் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days வெபினார் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த 3 days வெபினார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24, 25, 26 நடக்க போகுது. ப்ளீஸ் ஜாயின் தட் வெபினார். அந்த வெபினாரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படியெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்கங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சைக்காலஜி ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ். அண்ட் அது மூலமாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா லைக் ஈஸியாக எப்படி கிராக் பண்ணுறது, என்னென்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் லைக் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் விச் வி நீட் டு ஃபோக்கஸ் ஃபார் 2025 பற்றி பார்க்க போகிறோம். தெர் ஆர் லாட் மோர் ப்ராக்டிசஸ், லாட் மோர் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு 1-on-1 ஸ்ட்ராட்டஜி கால் விச் குட் ஃபைண்ட் அவுட் லைக் இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பர்சனலாக ஒரு 1-on-1 ஸ்ட்ராட்டஜி காலும், தோஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி கிவன் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் பட் தே ஆர் worried about லைக் வாட் வென்ட் ராங், அவங்களுக்கு எங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1-on-1 ஸ்ட்ராட்டஜி காலும் கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய லைக் ப்ராக்டிசஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் லைக் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் இன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஐ எம் கோயிங் டு கிளியர் யூ இன் திஸ் 3-day வெபினார். ஸோ இந்த 3-day வெபினாரை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆர் லைக் நான் இங்கே வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பட் do not worry, you are one step lesser. Okay, so May 2025 இன்னும் just 3 to 4 months, 100 days இருக்குது, ஆல்மோஸ்ட் 100 days plus. ஓகே, 100+ days இருக்குது. பட் அதில் நம்ம சாலிடாக ஒரு 100 days வந்துட்டு நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. லைக் அதை எப்படி பண்ணுறது, அது எப்படி அந்த 100 days லைக் இன்சைட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த 3 days வெபினாரில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு இன்னும் 20 days தான் இருக்குது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலோ இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ யூ கேன் காண்டாக்ட் மீ அட் த சேம் கிவன் நம்பர். ஸோ லைக் ஐ வில் டைரக்ட்லி கைட் யூ டுவர்ட்ஸ் like applying for the examinations without any doubts, like any confusions arised. Okay, all the best.